எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சமூகத்தில் மகரத்தின் நிலை என்ன? சொல்வாக்கால் வருமா செல்வாக்கு. சிகரத்தை எட்டிப்பிடிக்க துடிக்கும் மகரத்தின் சொல்வாக்கால் வருமா செல்வாக்கு. மகரம் தன்னுடைய கடின உழைப்பின் தன்மையை வெளிப்படுத்தினாலும் தன்னுடைய சொல்வாக்கால் சுயமாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறும் சுயம்புவாகவே ஜொலிக்கிறார்கள். இவர்கள் தன்னுடைய சொல்வாக்கினால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் அதிதீவிரமாக இருப்பார்கள். இளம் வயதில் கடும் சோதனைகளால் தன் சொல்வாக்கால் வெளிக்காட்ட முடியாத துன்ப நிலையில் வாழ்ந்தாலும் மத்தியம வயதுக்கு பின் தன் சொல்வாக்கால் நிலையான மற்றும் நிம்மதியான வாழ்வை தன்னுடைய இளமைக்கான துன்பங்களை ஏணிப்படிகளாக்கி பெரும் முன்னேற்றம் அடைந்து விடுகிறார்கள். தான் இருக்கும் இடத்தில் அமைதியாகவும் நடக்கின்ற சம்பவங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டும் தன்னுடைய சொல்வாக்கிற்காக, அதாவது தன்னுடைய வாய்ப்புக்காக காத்திருந்து காரியம் சாதிப்பதில் சகலகலா சாணக்கியர்கள் இவர்களே. மகரத்தின் சொல்வாக்கானது வெளிப்படையாக இல்லாமல் தெரிந்த செயல்களை கூட தெரியாதவர்கள் போல் நடிக்கும் பாசாங்கு குணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மகரம் தன்னுடைய சொல்வாக்கால் தன்னுடைய உணர்ச்சிகளை கூட வெளிக்காட்டாத, அதாவது இன்ப துன்ப உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாத அமுக்கினிகளாகவே இருக்கிறார்கள். இவர்கள் தன்னுடைய சொல்வாக்கால் கலை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் வல்லவர்களாகவே விளங்குகிறார்கள். இவர்கள் ரியல் எஸ்டேட், நிதி மற்றும் நீதித்துறைகளில், கணக்கியல், விவசாயம், இயற்கை வள மேலாண்மை, கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் வல்லவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் மற்றும் கர்ம புண்ணியம் என்பது தாய் உள்ளம் கொண்ட மனைவி மற்றும் பெண் குழந்தைகள் இவர்களுக்கு அமைவதே. இவர்களை கண்போல் காத்து மகிழ்ந்தால் மட்டுமே மகரத்திற்கு சொல்வாக்கால் வரும் பெரும் செல்வாக்கு என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.